ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வாழைப்பூவை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் இங்கே ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவில் மேலே இருக்கிற மெரூன் கலரில் இருக்க மடலை எடுத்துடுறேன். இப்போ வாழைப்பூ எல்லாம் கிடச்சிருச்சு. வாழைப்பூவில் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். அதையும் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதில் இருக்கும். அதையும் சேர்த்து எல்லா வாழைப்பூலையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். வேணும்னா நீங்கள் இன்னொரு டைம் பாருங்கள். நடுவில் ஒரு கொண்டை வச்சு ஒரு நரம்பும் கீழே பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். அதை எடுத்துட்டு எல்லா வாழைப்பூவையும் ஒரு தட்டில் போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பை அலசிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு குக்கரில் கட் பண்ணி வந்த வாழைப்பூவெல்லாம் நான் மாற்றிக்கிறேன். அதே போல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பாசிப்பருப்பையும் மாற்றி அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போல் ஊற்றிக்கிறேன். இது வாழைப்பூ மூழ்கிற வரைக்கும் இருந்தால் போதும். ஒரு 6 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், நல்லெண்ணெய் இங்கே 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி அடுப்பு மேலே வச்சிடலாம். இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 1, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது போல் எல்லாத்தையும் நறுக்கி ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்து இங்கே வாழைப்பூவை அதில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் போல் கொதிக்க வச்சேன். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தால் வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.